இல்லை சில ஆளுகள் அப்படி கௌரவமாக இருக்கிறது காரணம் கௌரவமாக இருந்தால் தான் எனக்கு விலை இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து சிரிக்கிறதுனால என்னுடைய வேல்யூ போகும்னு நான் நினச்சேன்னா தெரியல அதை எப்படி நினைக்கிறாங்கன்னு. நான் அப்படி நினைக்கிறது இல்லை. நம்முடைய அந்த எமோஷன்ஸை நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். கோபம் எல்லா உணர்ச்சிகள் போல் ஒரு உணர்ச்சி தான். கோபம் வர வேண்டும். ஆனால் அந்த கோபத்தை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் நீங்க சொன்ன ஆங்கர் மேனேஜ்மெண்ட். உணர்ச்சிகளை 3 விதமாக நமக்கு டீல் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு மனுஷங்களோட லைஃப்ல ரொம்ப உணர்ச்சிகள் இருக்கு. ஹாப்பியான உணர்ச்சி தான், சங்கடமான உணர்ச்சி இருக்கும், கோபம்னு உணர்ச்சி இருக்கு. இந்த கோபம்னுള്ളത് ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணுதான் சார். ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வருது, ஜாப் சைட்ஸ்ல ரொம்ப பிரச்சனைகள் வருது. ஏன் சார் அதுல ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கு முடியாது? இந்த நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எமோஷன்ஸ்ல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சேட்னஸ், கோபத்தை நிறைய பேர் நீங்கள் இப்போ சொன்ன டேஞ்சரஸான ஒன்று. நான் அவ்வளோ டேஞ்சராக பார்க்கல. மனிதர்களுக்கு கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கோபம் எல்லா உணர்ச்சிகள் போல் ஒரு உணர்ச்சி தான். கோபத்தை பற்றி பேசுகிறிய மதுபாஸ்கரா, உனக்கு கோபம் வருமானு கேட்டால் வரும். கோபம் வரலன்னா அந்த ஆள் ஒரு எமோஷ்னலாக ஒரு நல்ல எமோஷன் இருக்கிற ஆள்னு நான் நினைக்க மாட்டேன். கோபம் வர வேண்டும். ஆனால் அந்த கோபத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன ஆங்கர் மேனேஜ்மெண்ட். அது நம்ம கைவிட்டு போகிற போது அந்த கோபம் நம்மளே தெரியாமல் நிறைய பேர் கோபப்பட்டதுக்கு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, ஸோ அது செய்ய வேண்டிய தேவையில்லை, அது அவ்வளோ செய்ய வேண்டிய இதெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த நிறைய கொலையெல்லாம் நடக்குது. அந்த டைமில் கோபம் வந்தப்போ செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது ஏன் அது மேனேஜ் பண்ண தெரியாமல் இருக்கிறதுனால. ஏன் கோபம் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் கோபம் வருது? நான் சிலதை எதிர்பார்க்குறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அப்போ எனக்கு கோபம் வரும். உண்மைதானே? அப்படி தானே? மெயின் ரீசன் அதுதானே. அதான் இது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்க. இப்போ நம்ம சமகிரா ஒரு ப்ரோக்ராம் நடத்துது. ப்ரோக்ராம் நடத்துகிறப்போ 200 பேர் வேணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். யார்? அந்த நிறுவனத்தினுடைய ஆள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சேல்ஸ் டீம் அது கொண்டு வரல. இந்த நடத்துகிறவருக்கு கோவம் வரும் இல்லையா? நான் உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்லி நீங்கள் அதை செய்யலேன்னு கோவம் வரும் இல்லைங்களா? இனி அந்த அளவுக்கு கோவமே வரலன்னு வச்சுக்கோங்க. நம்ம 200 பேரை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, அங்கே 20 பேரை கொண்டு வர்றாங்க. அடுத்த தடவை 200 பேரை கொண்டு வர சொல்கிறாரு, 20 பேரை கொண்டு வராங்க. ஆனால் இவர் கோவமே படுறதில்லை. அவங்கள பார்த்துட்டு கொண்டு வர முடியலீங்களா, பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் உருப்பிடுமா? இல்லை. அப்போ இவர் கோவப்படணும். ஆனால் அவர் எப்படி கோவப்படணும் அப்படிங்கிறது தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த சேல்ஸ் டீமை கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டி, அவனை கையில் இருந்த மொபைல்லாம் எடுத்து எரிஞ்சு அப்படிலாம் செய்வாங்க. அப்போ உங்களுடைய கோபத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த சேல்ஸ் டீம்கிட்ட காரியங்கள் இது இப்படி சொல்லி நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இனி நீங்கள் இப்படி செய்தால் உங்கள் மேல் ஆக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த கோர்ட்டில் பார்த்துருக்கீங்களா, ஒரு கொலை பண்ணிட்டு வந்து நிற்பான். அந்த ஜட்ஜிக்கு அந்த ஆள் மேலே ஒன்று நான் கொன்றுவேன்டா, ஒன்று நான் அந்த தூக்கத்தில் போடுன்னு சொல்லுவார். அவர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தண்டனை கொடுப்பார். அந்த மாதிரி தான். அப்போ உங்களுக்கு கோபம் வரலாம். அந்த கோபத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நான் செய்கிற ஒரு வழி என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 விதமான அப்ரோச் இருக்கிறது. ஒரு செயல், அந்த செயலுக்கு ஒரு விளைவு, ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காரில் போய்கிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தன் வந்துட்டு முன்னாடி தப்பாக வண்டி ஓட்டுறான். அப்போ நான் வந்துட்டு எங்கே பார்த்து போகிறடா அப்படின்னு சொல்கிறேன். அந்த நான் என்னுடைய ஆக்ஷன், அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும், விளைவு இருக்கும். விளைவு என்ன? அவன் வண்டி நிறுத்திட்டு வந்து என்ன வேணால் அடிக்கலாம், இல்லைன்னா என்ன அதே மாதிரி கெட்ட வார்த்தை திட்டலாம், இல்லைன்னா அப்படியே
ஏதாவது ஒரு விளைவு இருக்கும். நிறைய நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் நடத்திடுவாங்க, அதுக்கப்புறம் தான் விளைவுகளை பற்றி சிந்தனை பண்ணுவாங்க. செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் கான்சிக்வன்ஸை பற்றி திங்க் பண்ணுவாங்க. நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, விளைவுகளை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கான்சிக்வன்ஸை சூஸ் பண்ணக்கூடிய கற்றுக்கணும். எல்லா டைம்லேயும் அது ஆகாது, இருந்தாலும் அதை கற்றுக்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட இப்படி சொன்னால் என்ன விளைவு உண்டாகும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். நல்ல விளைவுகள் இல்லாத எதுக்கு பண்ணிவிட்டு நான் உங்களை பயங்கரமாக திட்டி நீங்கள் போடா அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போகிறது எனக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட் ஆயிருந்தால் செய்யலாம், இல்லைன்னா எதுக்கு அதை செய்யணும்? அப்போ அந்த கோபத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு செய்யாவது ஒன்று, ரெஸ்பான்ஸை டிலே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீம்லேருந்து ரிசல்ட் வரல, அப்போ இப்போவே கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் டிம் ஆகும், அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்தி வேணால் கொஞ்சம், இது ஃபேமிலி லைஃப்லேயும் அப்படி தான் டிலே பண்ணிடணும். இப்போ நான் சொன்னால் பிரச்சனை ஆகிடும், காரணம் அவ்வளோ கடுப்பில் இருக்கேன் நான். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டிலே பண்ணிக்கணும். டிலேனா இது 1 மணி நேரத்துக்கு ஒன்று பேசலாமே, இப்போ நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணலாம். சார், இந்த சேம் இப்போ ஃபேமிலி லைஃபோட சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக ஒரு இப்போ சொல்ல வேண்டியது அந்த சமயத்தில் சொல்லாமல் உள்ளே வச்சுட்டே இருக்கும். பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த சிச்சுவேஷனில் அது ஓப்பனாக சொல்லிடும். அப்போ அது ரிலேஷன் பிரேக் ஆகிறதுக்கும், இல்லைன்னா இப்போ மலையாளத்தில் சொல்லுவாங்க, பறஞ்ச வாக்கும் எரிஞ்ச கல்லும் எடுக்க முடியாது, திரும்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன மெயின்? சொன்ன வார்த்தையும் எரிந்த கல்லும் திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. உணர்ச்சிகளை 3 விதமாக நமக்கு டீல் பண்ணலாம். ஒன்று, சப்ரஸ் பண்ணி வைக்கலாம், அதை அமுத்தி வைக்கலாம். எனக்கு கோவம் வருது ஆனால் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு அழுக வருது ஆனால் அழுக மாட்டேங்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்லை. தட்ஸ் கால்டு சப்ரஷன். உணர்ச்சிகளை அமர்த்தி வைங்கன்னு சொல்லுவாங்க. 2, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள், எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. கோபம் வந்தால் அதை காட்டிடுறது, சந்தோஷம் வந்தால் துள்ளிடுறது, அழுக வந்தால் அது தெரியுற மாதிரி அழுதுறது. அப்போ அதான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்தில் சப்ரஷனேக்கால் நல்லது எக்ஸ்பிரஷன் தான் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நம்முடைய அந்த எமோஷன்ஸை நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல அடிப்படையாக இருக்கும் அந்த இதை. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ போடுறோம், இந்த வீடியோ பார்க்குற யூடியூப்பில் பார்க்குற யாரும் நமக்கு பணம் தரதில்லை. அதில் அந்த வீடியோவில் ஒரு ஆடு வர்றதுனால அந்த ஆட்லேருந்து கொஞ்சம் பணம் கூகுள் நமக்கு தரான். நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், கேமரா வாங்கி ஷூட் பண்ணுறோம், லைட்டு போடுறோம், அதுக்கு கரண்ட்டு, இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் கீழே கெட்ட வார்த்தை திட்டுறோம். இந்த வீடியோ போட்ட ஆளுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ திருப்பி நானும் என்னடா அப்படி பண்ணி அவன் கெட்ட வார்த்தை திட்டுறான், நம்மளும் கெட்ட வார்த்தை திட்டுறோம், அப்படி செய்கிற ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம என்ன தான் திட்டினாலும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டேங்கிறோன்னா, நம்ம அதை இப்படி தான் பார்க்குறோம். ஒரு ஆள் ஏதாவது ஒரு கமெண்ட் எழுதியிருந்தால், அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தால், அது என்னுடைய அந்த செயலை நல்லாக்குறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த ஃபீட்பேக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நீங்கள் இந்த சொன்ன பாயிண்ட்டு கரெக்ட் இல்லை, அது இன்ன மாதிரி ஒரு புக்கை படிங்க, இல்லைன்னா இங்கே போய் தேடுங்க, அதனுடைய சரியான இதுதான் அப்படின்னு ஒருத்தர் ஃபீட்பேக் தந்திருந்தாருன்னா கிரேட். அவர் நம்ம வளர்கிறதுக்காக தர்றாரு. நீ யார், அவங்க அப்பா ஆடுற, அவங்க அம்மா ஆடுறான்னு ஒரு ஆள் கேட்டாங்க, நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டு ரோட்டில் நின்று ஒரு ஆள் உங்களை திட்டினாருன்னா நீங்கள் அவரை திருப்பி திட்டுவீங்களா, திருப்பி அடிக்க போவீங்களா? போகக்கூடாது. அவருக்கு உடல்நிலை சரியில்லை,
அதனால் அவர் அப்படி பேசுகிறாரு. அப்போ ஆக்சுவலி அந்த கோபம் சிம்பதியாக மாறுகிறது. நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நான் போட்ட ஒரு வீடியோ கீழே ஒருத்தன் எவனாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் திட்டினான்னு வச்சுக்கோங்க, உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாத ஆளிடம் ஏன் கோவப்படணும்? சிம்பதி தானே வேணும். அதான் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் எமோஷன்ஸ். அப்போ இப்படியே உள்ள வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்ச இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். உணர்ச்சிகளை கைகாரியம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உறவுகளில் ரொம்ப முக்கியமானது. ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது செஞ்சிடுறது, அப்புறம் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு அது சொல்கிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கிடுவாங்க, எதாவது எடுத்து எறிவாங்க. இந்த மொபைல்லாம் எடுத்து எறியறத கேட்டிருக்கேன் நான். காசு போச்சு இல்லை, ஐஃபோனுக்கெல்லாம் எடுத்து எறிஞ்சால் என்ன ஆகும்? ஓகே சார், இப்போ சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் மெயினாக ஃபேமிலி லைஃப்பில் சில பேரோட எப்போவுமே அவங்க கோபத்தில் தான் இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள்னா சில வீட்டில் அப்பா அம்மா அப்படி தான் இருப்பேன். உள்ள ஸ்நேகம் அன்பு இருக்கும், வேணாலும் அவங்க எப்பவுமே கோபம் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கும். இவங்க எப்படி ஏன்டா இந்த கோபத்தில் எப்பவும் கோபமா இருக்காரு அந்த மாதிரி நாங்க அப்போ அந்த அது ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஸ்மூத்தா போறதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா சார்? இல்ல அது நீங்க எப்பவும் கோபமா இருக்கிறது ஒரு நோயின்னு நினைக்கிறேன் நான். இல்லை சில ஆளுகள் அப்படி கௌரவமாக இருக்கிறது காரணம் கௌரவமாக இருந்தால் தான் எனக்கு விலை இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து சிரிக்கிறதுனால என்னுடைய வேல்யூ போகும்னு நான் நினச்சேன்னா எனக்கு தெரியல அதை எப்படி நினைக்கிறாங்கன்னு. நான் அப்படி நினைக்கிறது இல்லை. நான் எனக்கு தேவைப்படுற இடத்துல சிரிச்சிருவேன், கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டுருவேன். கோவப்படுறப்ப சிரிச்சுட்டு கோவப்படக்கூடாது. கோவப்படுறப்ப நான் கோவப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும். அவள் கோவப்பட வேண்டும், சிரிக்க வேண்டும், அழுக வேண்டிய இடத்துல அழுக வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஆண்கள் அழுகக்கூடாது அப்படின்னாங்க. ஆண்கள் கோவப்பட வேண்டும், பெண்கள் அழுக வேண்டும். அப்படி முட்டாள்தனமான ஒரு இது. ஆண்களும் அழுக வேண்டும், ஆண்களும் கோபப்பட வேண்டும், பெண்களும் அழுக வேண்டும், கோபப்பட வேண்டும். ஆண்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பெண்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ அதில் தப்பில்லை, அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமானது. ஓகே சார், இப்போது சில டைமில் இப்போ ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒர்க்கிங் ஸ்பேஸாக இருக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபெயிலியர் சுச்சுவேஷனில் அதில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் அந்த ஃபெயிலியர் சுச்சுவேஷனில் வேறு ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோபத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ அதில் அந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி மேனேஜ்? இது ரெண்டாக பார்க்கணும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வேறு, கோபம் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு ஒன்றுமே பண்ணலை. நான் ரொம்ப திறமையான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் நம்ம ஒன்றுமே பண்ணலை. எனக்கு சாயங்காலம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த டைமில் மனைவி வந்து எதுவும் சொன்னாங்கன்னா நான் கோபமாக காட்டுவேன். ஆக்சுவலி அது கோபம் அல்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கான மருந்து அல்ல, கோபத்துக்கான மருந்து. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடும், ரிசல்ட்டு கிடைச்சா ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடும். ஆனால் அது கோபமாக நினச்சிட்டு மெடிடேஷன் பண்ண போய், கோபமாக இருந்துட்டு தியானம் பண்ண போய், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தால் திருப்பியும் வேலை பார்க்காதனால திருப்பி கோபம் வரும். அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, கோபம் என்ன, ரியல் ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கோபம் ஒரு சிக்னல். அந்த கோபத்திற்கு பின்னால் சில சிந்தனைகள் இருக்கலாம், சில நிகழ்ச்சிகள் இருக்கலாம், பழைய காரியங்கள் இருக்கலாம். அப்போ அது என்னன்னு கண்டுபிடிச்சு ட்ரிகர் ஃபார் த ஆங்கர் அதை கண்டுபிடிக்கணும். நீ வேற ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தனுடைய கோபத்துக்கும் வித்தியாசமான ட்ரிகராக இருக்கும். உங்களுக்கு கோபம் வர்ற சில இது எனக்கு கோபம் வராது. அப்போ அந்த ட்ரிகர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரிகர் வர்றப்பவே நம்ம அலர்ட் ஆயிடணும். இப்போ இந்த ஜெனரேஷன்ல இல்லை, இந்த உலகத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கடந்து போற எவ்வளோ ரொம்ப அதிகமான பேர் இருக்கு. அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ற விரும்புறேன் சார்? இல்லை, உன்னுடைய உணர்ச்சிகளை தெரிந்து கொள்ளுங்கள், உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில் போயிட்டு இது செய்ய முடியும். இந்த வீடியோ கேட்ட உடனே நான் மாறிவிட்டேன் அப்படின்லாம் யாரும் சொன்னால் நானும் நம்ப மாட்டேன். யாராவது அப்படி நடக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் பை ப்ராக்டிஸ் நம்ம ரொம்ப கான்சியஸாக எஃபர்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நம்முடைய உணர்வுகளை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அப்படி மேனேஜ் பண்ணுகிற போது நம்முடைய வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாகும், நல்ல சக்ஸஸ் உண்டாகும்,
அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக முடியட்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன். ஓகே சார், இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு யோகா அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இல்லை அப்படி இல்லை, யோகாவும் மெடிடேஷன்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூடி உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி காலைல கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்க, உணர்வாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக செய்கிறது நல்லது. அப்போ ஒரு ரொட்டீன், உங்களுடைய ஒரு ரொட்டீன் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், தோன்ற மாதிரி எந்திரிக்கா, தோன்ற மாதிரி தூங்குறது அதெல்லாம் விட்டுட்டு, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு சிஸ்டம் இருக்கும். காலைல எந்திரிக்கிறது எப்போ, எந்திரிச்சா மொதல் என்ன செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மொதல் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வாங்க. அப்படி கண்ட்ரோல் வருகிற போது பாக்கி விஷயங்களில் கண்ட்ரோல் வரும். எப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறதோ அப்போதுதான் நீங்கள் தன்னம்பிக்கை உள்ளவராக இருப்பீர்கள். கார் ஸ்டியரிங் உங்கள் கையில் இருக்கிறப்ப தான், அந்த பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் உங்கள் கையில் இருக்கிறப்ப தான் கார் ஓட்டுறதுக்கு கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்க. இந்த கண்ட்ரோல் போச்சுன்னா கார் ஓட்டுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கை என்பது கார். இந்த உணர்ச்சிகள், இந்த இந்த பிஹேவியர்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க சார். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்சனல் டெவலப்மெண்ட் டிப்ஸாக நம்ம இனியும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீ தமிழ் நல்லா பேச கற்றுக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். உங்களுடைய நீங்கள் எஃபர்ட் போட்டு பேசுகிறீங்க. யூ டிட் வெல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.